பிள்ளைகள் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியான பயிற்சிகளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு காரணியம் சம்பந்தமான சிறு விளக்கத்தை பார்த்துட்டு நாங்கள் மேற்கொண்டு பயிற்சிகளுக்கு போவோம். ஏன்னு சொல்லினா எங்களுக்கு பயிற்சிகளில் சில கணக்குகள் இந்த காரணியம் சம்மந்தப்பட்டு வர நேரம் அது சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் மேற்கொண்டு அந்த பயிற்சிகளை செய்கிறதுக்கு எதுவாக இருக்கும். அதனால இதை பற்றிய ஒரு சிறு விளக்கம். இந்த காரணியம் பற்றி நீங்கள் இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்காட்டியும் கூட இப்போ இந்த விளக்கத்தை கொஞ்சம் கவனிங்க. இது வார கணக்கள் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கொஞ்சம் சின்ன குழப்பத்தோட புதுசாக நீங்கள் ஐடியாஸை எடுக்கக்கூடிய தேவைப்பாடுடைய கணக்குகளாக இருக்கும். அதனால் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவையானது அவசியம். அதுக்காகத்தான் நாங்கள் இதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துட்டு நாங்கள் மேற்கொண்டு பயிற்சி எடுக்கிறோம். காரணியம் சொல்லிச்சோன்னா என்னன்னு சொல்லுவோம்னா, நாங்கள் பொதுவாக இந்த காரணியம் ஒரு ஆச்சரிய குறியால் குறிக்கப்படும். உதாரணமாக இப்போ சொல்லுவோம், இப்போ என் என்ற ஏதாவது ஒரு எண் ஏதாவது ஒரு எண் இருந்தால் இந்த எண்ணின் காரணியம் என்றது இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆச்சரிய குறியை எழுதுவதன் மூலமாக குறிக்கப்படும். இது எண்ணின் காரணியம். இந்த எண்ணின் காரணியம் சொல்லினா என்னென்னா, அந்த குறிப்பிட்ட எண்ணிலிருந்து ஒன்று வரையான அடுத்தடுத்து வருகின்ற எண்களை ஒன்றோடு ஒன்று பெருக்குவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற தீர்வு தான் எண்ணின் காரணியம் சொல்லி சொல்லுவோம். இது இதில் விளக்கம். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்குற நேரம் உங்களுக்கு தெளிவாக, உதாரணமாக ஒரு 5 காரணியம் 5 தான் இந்த என்னன்னு சொல்லிக்கிறோம்னா, இந்த 5 காரணியம் காணணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 5 1 வரை அடுத்துள்ள எண்களை ஒன்றுடன் ஒன்று பெருக்குதல் வேண்டும். உதாரணமாக 5 தர 4 தர 3 தர 2 தர 1. அதாவது இந்த 5 1 வரை அதுக்குள்ள அடுத்தடுத்துள்ள இலக்கங்களை ஒன்றுடன் ஒன்று பெருக்குவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்க போகிற தீர்வு காரணியமாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை பெருக்கி பார்த்தோம்னா எங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது? 5 4 20, 3 20 60, 60 2 முறை 120. அப்போ 5 காரணியத்தின் பெருமதி 120ஆக இருக்கும். இதுதான் இந்த காரணியம் என்ற கருத்து. இது கணக்குல நாங்கள் செய்ய போகிற கணக்குல மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் உண்டு. அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்கள் மேற்கொண்டு அதில் செய்யலாம். இப்போ இதுக்கு பொதுவான ஒரு சமன்பாடு இருக்குது. என்னன்னா, எண்ணின் காரணியம் சமம் எண் அதே எண் பெருக்கப்பட வேண்டும் தர இதிலிருந்து ஒவ்வொரு எண்களாக குறைந்து கொண்டு போகணும். n-1 இதிலிருந்து ஒவ்வொரு எண்ணாக குறைந்து கொண்டு போகணும். இது இவ்வாறாக போய் கடைசியா 1ல் அது முடிவடையும். அந்த 1ஓட அந்த பெருக்கம் முடிவடைஞ்சா இதுல வார எங்களோட தொகை எங்களோட தீர்வு எங்களோட எண்ணின் காரணியமாக இருக்கும். அப்ப இதை எந்த ஒரு எண்ணை தந்து அந்த எண்ணின் காரணியத்தை உங்களுக்கு கேட்டாலும் கூட நீங்க இந்த முறையை வச்சுக்கொண்டு நாங்க அதுல தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். ரைட், அதனால இங்கிலீஷ்ல ஃபேக்டோரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம் காரணியத்தை. இதான் அந்த காரணியத்தினுடைய கோட்பாடு. அப்ப இது அதுக்கான ஒரு பொதுவான ஒரு சமன்பாடு. இதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த முறையை பயன்படுத்த நாங்கள் காரணியத்தை இனி வரும் கணக்குகளில் நாங்கள் செய்யப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது பூஜ்ஜியத்தின் காரணியம் என்னவாக? பூஜ்ஜியத்தின் காரணியம் அதுல பெருமதி எங்களுக்கு 1. நான் தெரிஞ்சு கொள்றோம், பூஜ்ஜியத்தின் காரணியத்துல பெருமதி 1. மற்ற எந்த எண்களாக இருந்து, உதாரணமாக 1 காரணியம் சொல்லிச்சுன்னா அதுவும் 1 தான். 2 காரணியம் 2 தர 1 அது சமம் 2. 3 காரணியம் கொண்டா 3 தர 2 தர 1 3 2 6. 4 காரணியம் 4 தர 3 தர 2 தர 1 4 12 12 24. இவ்வாறாக எங்களுக்கு இதில் 5 காரணியத்தை பாருங்க. 5 தர 4 தர 3 தர 2 தர 1.
இதை நாங்கள் ஏற்கனவே பார்க்குறாங்க எங்களுக்கு 120. இதில் போய் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, இப்போ பாருங்க நான் காரணியங்களை பார்த்து கொண்டு வரணும் உங்களுக்கு ஒரு பெருமதி வந்து கொண்டு இருக்குது. இந்த 5 காரணியம் 120 காணப்படுது. இதுல முதலாவது 1ஆம் இட இலக்கம், இந்த இலக்கம் வந்து உங்களுக்கு 0 இருக்கு. 1ஆம் இடத்துல இருக்கிற இலக்கம் உங்களுக்கு 0 இருக்கு. இந்த 5க்கு கீழே வரக்கூடிய எல்லா எண்களினுடைய காரணியத்திலையும் 1ஆம் இட இலக்கம் எங்களுக்கு 0 இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா இங்க 5 2 இருக்கு. 2 10. அப்ப இதுக்கு கீழே வர எல்லா இலக்கத்திலையும் இந்த 5 2 நிச்சயமாக வரப்போகுது. 6 இருந்தாலும் 7 இருந்தாலும் 8 9 எதை எடுத்துக்கொண்டீங்கனாலும் இந்த 5 2 நிச்சயமாக அந்த காரணிகளுக்குள்ள வரப்போகுது. அப்ப அந்த 5 2 பெருக்கப்படுகிற நேரம் உங்களுக்கு 10 வந்துடும். எந்த ஒரு இலக்கமுமே 10ஆல பெருக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அதுல இறுதி 1ஆம் இட இலக்கம் வந்து நிச்சயமாக 0 தான் இருக்கும். அது எங்களுக்கு தெளிவு. எந்த ஒரு இலக்கமும் 10ஆல பெருக்கப்படும் பொழுது அதன் 1ஆம் இட இலக்கம் எங்களுக்கு 0 அமையும். அப்ப இங்க இதுக்கு பிறகு வர காரணிகளுக்குள்ள எல்லா காரணிகளிலுமே இந்த 5 2 இடம்பெற போறதுனால 5 2 பெருக்கப்படும் எங்களுக்கு ஒரு 10 நிச்சயமாக கிடைக்க போகுது. அப்ப அந்த 10 எந்த ஒரு எண்ணை பெருக்கினாலும் அதுல இறுதி 1ஆம் இட இலக்கம் வந்து எங்களுக்கு 0 தான் இருக்கும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னது, 0த்தினுடைய பெருமதி வந்து 1, 0த்தின் காரணியத்தின் பெருமதி 1. அதே மாதிரி இந்த 5க்கு பிறகு வரக்கூடிய எல்லா காரணியத்திலையும் அத 1ஆம் இட இலக்கம் வந்து எங்களுக்கு எப்பயுமே 0 இருக்கும். இது நாங்கள் சாதாரணமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கேள்விகள் வரணும். இதை பயன்படுத்தி, இந்த அறிவை பயன்படுத்தி நாங்கள் அந்த தீர்வுகளை காண்றது எங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். இந்த கருத்து எங்க எங்களுக்கு கணிதத்துல கூடுதலாக பயன்படும் சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு 3 சில வேறுபட்ட எண்களையோ எழுத்துக்களையோ தந்து அதை கொண்டு உங்களால் எத்தனை எழுத்துக்களை உருவாக்க முடியும் அல்லது எத்தனை கோவைகளை உருவாக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நீங்க இந்த தத்துவத்தை, இந்த கருத்தை வந்து நீங்க பயன்படுத்திங்க. உதாரணமாக 1 2 3 என்ற 3 எண் இருக்குது. இந்த 3 எண்களை வச்சு போட்டு உங்களால் எத்தனை எண்களை உருவாக்க முடியும், 3 எண்கள் வரக்கூடிய எத்தனை எண்கள், வேறுபட்ட எண்களை உருவாக்க முடியும் என்ற கேள்விக்கு நாங்கள் என்ன செய்வோம், இங்க பாருங்க, இங்க 3 இருக்குது, 3 இலக்கங்கள் இருக்குது. அதனால நாங்கள் என்ன செய்வோம், 3இன் காரணி 3 தர 2 தர 1 அது சமம் 6. இப்ப பாருங்க, இந்த 1 2 3 என்ற வேறுபட்ட இலக்கங்கள், இந்த இலக்கங்களை கொண்டு நாங்கள் உருவாகக்கூடிய எண்கள் என்னவாக இருக்கும், வேறுபட்ட எண்கள் என்னவாக இருக்கும். முதலாவது 123, இரண்டாவது 132, மூன்றாவது 213, 232, 312, 328. 6 வகையான வேறுபட்ட எண்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் இந்த 3 இலக்கங்களை பயன்படுத்தி. அப்ப இப்படிப்பட்ட எண்ணிக்கைகளை காண்றதுக்காக இந்த காரணியத்தினுடைய தேவை எங்களுக்கு அங்கே இருக்கும். இந்த செயற்பாட்டை வச்சுக்கோங்க, நாங்கள் இந்த எண்ணிக்கையை வந்து கண்டுடலாம். எத்தனை எண்களை தந்து அத்தனை எண்களை கொண்டு வேறுபட்டு எத்தனை எண்களை நீங்க உருவாக்குவீங்க என்று சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லலாம். வேறுபட்ட எழுத்துக்கள், உதாரணமாக ABC என்ற 3 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 3 எழுத்துக்களையும் கொண்டு எத்தனை வேறுபட்ட கோவைகளை உங்களால் உருவாக்க முடியும் என்ற கேள்விக்கு உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த ABC என்ற 3 தான். ஆகவே உங்களுக்கு 6 கோவைகளை தான் நாங்கள் உருவாக்கலாம். உதாரணமாக பாருங்க, ABC, ACB, BAC, BCA,
இவ்வாறான 6 வேறுபட்ட கோவைகளை எங்களால் உருவாக்க முடியும். அப்போ இந்த எண்ணிக்கையை காண்றதுக்கு எங்களுக்கு நாங்கள் இங்கே காரணியத்தை அதிக அளவில் நாங்கள் கணக்குகளில் பயன்படுத்தும். இது தவிர எங்களுக்கு வேறுபட்ட கணித தீர்வுகளும் பெறும். நாங்கள் அந்த நேரம் இந்த அறிவை பயன்படுத்தி நாங்கள் அதை செய்வதற்கு முக்கியம். தொடர்ச்சியாக பாருங்க, இப்போ நாங்கள் எங்களோட பயிற்சிகளில் 6வது கணக்கு பார்க்குறோம். இது காரணியம் சம்பந்தமான ஒரு கேள்வி. இங்க எங்களுக்கு தந்திருக்கிறாங்க என் காரணியத்துல விரிவை தந்திருக்கிறாங்க, அதை தீர்க்கிற முறையை தந்திருக்கிறாங்க. ஏன் 2, 4, 6, 8 இது வந்து 2014, 16 வரையும் போகும். ஒவ்வொரு எண்ணினுடைய காரணியத்தை ஒன்றோடு ஒன்றாக கூட்டுறாங்க. ஒன்றினிடத்தில் உள்ள இலக்கம் யாது? இந்த இவ்வளவு காரணியங்களையும் ஒன்றுடன் ஒன்று நாங்கள் கூட்டினோம்னு சொல்லிச்சோம்னா எங்களுக்கு கிடைக்கிற அந்த தீர்வுல ஒன்றினிடத்தில் உள்ள இலக்கம் எங்களுக்கு யார்? இதுக்காக தான் நாங்கள் இதுக்கு முதல்ல அந்த விளக்கங்களை நாங்கள் தெளிவாக பார்த்துனாங்க. இப்போ அதில் ஒன்றினிடத்தில் உள்ள இலக்கம் யாதுன்றதான் எங்களுக்கு கேள்வி. சரியா? இப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், காரணியங்கள் காண்ற முறை தெரியும். 5க்கு பிறகு வரக்கூடிய எல்லா எண்களினுடைய காரணியத்திலையும் இறுதி இலக்கம் எங்களுக்கு 0-ஆகத்தான் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். ரைட்? அப்ப இங்க பார்த்தோம்னா எங்களுக்கு 2, 4, 6, 8 சொல்லி அதை இன்னும் ஒரு இரட்டை எண் வரிசையில எங்களுக்கு அந்த தொடர் போய்கொண்டிருக்குது. அது 2014, 2016 என்ற எண்ணோட அந்த தொடர் வந்து முடிவடையுது. இதுல தீர்வைத்தான் எங்களுக்கு ஒன்றினிடத்தில் உள்ள இலக்கம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நீங்க ரெண்டின் காரணியம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 2 தர 1 அது சமம் 2. 4 காரணியம் 4 தர 3 தர 2 தர 1 24. 5 இல்ல எங்களுக்கு 6 இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் 5க்கு பிறகு வர எல்லா காரணியத்திலையும் இறுதி இலக்கம் 0-ஆகத்தான் இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு இங்க முக்கியமாக தேவையானது இந்த 2, 4 மட்டும்தானே. இந்த 6னுடைய காரணியத்தை நீங்க கண்டீங்கன்னா கூட அந்த அதுல இறுதி இலக்கம் எங்களுக்கு என்னவா இருக்கும்? நிச்சயமாக 0-ஆகத்தான். 1ஆம் இட இலக்கம் வந்து 0-ஆகத்தான் இருக்கும். அப்ப இங்க எங்களுக்கு கேள்வியிலையும் ஒன்றினிடத்தில் உள்ள இலக்கம் யாது என்றதான் எங்களுக்கு கேள்வி. அப்ப இந்த தீர்வுலையும் எங்களுக்கு இறுதி 1ஆம் இட இலக்கம் வந்து எங்களுக்கு நிச்சயமா 0-ஆகத்தான் இருக்கணும். அதனால இதுகளை பற்றி நாங்க ஒரி பண்ண வேண்டிய எடுக்க வேண்டிய அவசியம், இதுகளுக்கு காரணியங்களை காண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்ப இந்த 2க்கு தான் பார்க்க போறோம். 2ல 1ஆம் இட இலக்கம் 2, இந்த 4 இடத்துல 2ஆம் இட இலக்கம் 1ஆம் இட இலக்கம் 4. அப்ப இந்த 2 மட்டும்தான் எங்களுக்கு பெருமதி உடைய எண்களாக இருக்க போகுது. மற்றது எல்லாத்துக்குமே எங்களுக்கு பூஜ்ஜியங்கள்லாம் இறுதியில 1ஆம் இட இலக்கமாக வந்து சேரப்போகுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த 2ஐயும் 4ஐயும் மட்டுமே கூட்டணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 2ம் 4ம் 6. அப்ப இந்த 2ல தொடங்கி 2016 முடிவடைகிற ஒரு தொடரினுடைய காரணியங்களினுடைய கூட்டுத்தொகையில 1ஆம் இடத்தில் வரக்கூடிய இலக்கங்களுக்கு என்னவாக இருக்கும்? 6-ஆகத்தான் இருக்கும். 2016 இல்ல, இதுக்கு பிறகு எந்த ஒரு எண் வந்தாலும் கூட 1ஆம் இட இலக்கம் எங்களுக்கு 6-ஆக மாத்திரமே அமையுமே. இந்த 2க்கும் 4க்கும் மட்டும்தான் 1ஆம் இட இலக்கங்கள் எங்களுக்கு பெருமதியை கொண்ட ஒரு குறிப்பிட்ட எண் பெருமதியை கொண்ட இலக்கங்களாக இருக்கும். மற்றது எல்லாத்துக்குமே எங்களுக்கு 0 தான் 1ஆம் இடத்துல வந்து சேரும். அதனால இங்க 2ம் 4ம் எங்களுக்கு 6. இப்போ விடையின வரப்போது அடுத்த கேள்வி. இதுவும் காரணியம் சம்பந்தமான ஒரு கேள்விதான். பாருங்க, எங்களுக்கு வளமை போல காரணியத்தை பற்றிய வீடியோ தந்திருக்காங்க. எண்ணியங்கள் 10 ரெண்டுமே காரணியம். எண்ணின் காரணியத்தின் 10 காரணியமானது 2016 மடங்காகுமாறு எண்ணின் ஆக குறைந்த முழு எண் பெருமானம் யாது? அதாவது இந்த எண்ணின் கீழ் 10 காரணியம் என்றது 2016 ஒரு மடங்காக இருக்கும். அப்படி மடங்காக இருக்கணும்னு சொல்லினா இந்த எண் எடுக்கக்கூடிய மிக குறைந்த பெருமானம், முழுவன் பெருமானம் என்ன என்று எங்களுக்கு கேட்டுருக்காங்க. இப்ப பாருங்க, எங்களுக்கு இந்த இப்படியான ஒரு கணக்கில் பார்த்தோன்னே இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் மாதிரி இருக்கு.
ஒரு பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பத்தை தரக்கூடிய இதுக்கு என்னென்னு இதை நாங்கள் செய்ய போகிறோம்ன்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷனை தரக்கூடிய ஒரு கேள்வி மாதிரி இருந்தாலும் கூட இதில் தீர்வு வந்து மிக இலகுவானது. இந்த கன்செப்ட் எங்களுக்கு ஏற்கனவே பூர்ணமாக எங்களுக்கு விளங்குனதுனால நாங்கள் இதை தீர்க்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எப்பயுமே கேள்விகள் முதல் தடவை நீங்கள் வாசிக்கிற நேரம் அது கொஞ்சம் உங்களுக்கு சின்ன குழப்பம் மாதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்கு அந்த கேள்விகள் வார நேரம், நுண்ணறிவு சம்பந்தமான கேள்விகள் வார நேரம் உங்களை போட்டு மிகவும் கஷ்டப்படுத்தி குழப்பக்கூடிய ஒரு கேள்விகளாக இருக்காது. அதுக்கான தீர்வை வந்து இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் அந்த கேள்வியை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. உங்களோட வேலை என்னன்னு சொல்லிங்கன்னா அந்த வினாவை தீர்க்கிறதுக்கான சரியான ஐடியாவை பிக் பண்ணி எடுக்கிறது தான் உங்களோட முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். ரைட்? எவ்வளவு குயிக்கா நீங்க அந்த ஐடியாவை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த கணக்கை கூட உங்களுக்கு அந்த நுண்ணறிவு கேள்வியை கூட நீங்க இலகுவாக தீர்த்து போகக்கூடிய வழிவகை வந்து கிடைக்கும். அப்ப எங்களுக்கு எப்பயுமே நுண்ணறிவுல முக்கியமான விஷயம் வந்து அந்த ஐடியா. ஒரு கணக்கை செய்யறதுக்கான ஐடியாவை நாங்கள் எவ்வளவு குயிக்கா எடுக்கிறோம் என்றதுலாம் எங்களுக்கு அந்த இது தங்கி இருக்கு. ரைட்? அது எங்களுக்கு சாதாரணமாக எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு வராது. ரைட்? அப்போ எங்களுக்கு எப்போ அது கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா தொடர்ச்சியான பயிற்சிகள், நீங்க திரும்ப 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 நிறைய பயிற்சிகளை செய்வதன் மூலமாக தான் நாங்கள் ஒரு கணக்கை பார்த்தோன்னே அதுக்கான ஐடியா இதுவாக தான் இருக்கும். இந்த வழியில தான் இந்த கணக்கு அனுபவம்ன்ற விஷயத்தை எங்களுக்கு மூளை உடனடியாக தரும். ரைட்? அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிற நேரம் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பயிற்சியை செய்கிற நேரம் நாங்கள் சில விஷயங்களை விளையாட மூளை எப்படி வேலை செய்யும், இந்த கேள்விங்கிற மூளை எப்படி எடுத்துக்கொள்ளும், நாங்கள் படிக்கிற நேரம் அந்த விஷயத்துங்கிற மூளை எப்படி கிரகிச்சு கொள்ளும் என்ற அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் நாங்கள் ஒரு பாடத்தை படித்து அதை சரியாக மெமரைஸ் பண்ணி கொள்றதுக்கோ அல்லது ஐடியாஸை கேதர் பண்ணுறதுக்கோ எங்களுக்கு அது வந்து வழிவகை ஏற்படும். அப்போ இந்த கணக்கு எங்களுக்கு இந்த காரணியத்தை பற்றிய ஒரு தெளிவான அறிவு இருக்கிறதுனால நாங்கள் இதை செய்வது எங்களுக்கு நிச்சயமாக இலகுவானதாகத்தான் இருக்கு. இதுக்கு முதல் உங்களுக்கு காரணிகள் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீலனையில கூட காரணிகள் சம்பந்தமான வினாக்கள் கேட்கப்படுது. அதனால காரணிகளை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாடி நாங்கள் ஒரு சின்ன விளக்கத்தை பார்க்க போறோம். என்ன காரணிகள் சொல்லினா என்ன, ஒரு ஒரு பெருமானத்தை எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த எண்களினுடைய பெருக்கம் காரணிகள். உதாரணமாக இப்போ ஒரு 10 காரணிகள் என்னன்னு சொல்லிங்கன்னா 2, 5 2 தர 5 2 தர 5 வந்து 10 காரணிகளாக இருக்கு. நீங்க 10 மிகச்சிறிய எண்களால பிரிச்சு கொண்டு போற நேரம் அங்க வாரதுதான் அந்த காரணி. இப்ப பாருங்க 10 இருந்துச்சுன்னு சொல்லிங்கன்னா நீங்க 10 என்ன செய்யலாம், மிகச்சிறிய 10 பிரிக்கக்கூடிய மிகச்சிறிய இலக்கம் என்ன 2 ஈர் 5 10. 5 வந்து ஒரு பகாகள், 5 வேறு ஒரு எண்களால பிரிபடாது. 5 7 11 13 17 இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேறு எண்களால் எங்களுக்கு வகுப்படாது. அதனால இந்த எண்களை வந்து நாங்க பகா எண்கள்னு சொல்லுவோம். அப்ப 10 காரணிகள் எதுவாக இருக்கும், இந்த 2 5 10 காரணிகள் இருக்கும். 12 எப்படி நாங்க பிரிக்கலாம், 2 ஈர் 6 12. 6 எப்படி பிரிப்படும், 2 ஈர் 3 6 எங்களுக்கு வகுப்படும். ரைட்? அப்ப 12 காரணிகள் எங்களுக்கு என்னவாக இருக்கும், 2 தர 2 தர 3. இது எங்களுக்கு 12 காரணிகள். 15 காரணிகள் 15 சொல்லி நாங்க என்ன செய்யலாம், 2 15 வகுப்படுமா, வகுப்படாது. அப்ப 3 அடுத்தது 3 5 15. 5 வந்து ஒரு பகாவம். அப்ப 3 5 தான் இந்த 15 காரணிகளாக இருக்கும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் காரணிகள் சொல்லி சொல்லுவோம். ரைட்? அப்ப இந்த காரணிகள் எப்படி காண்றதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தா இந்த கணக்கு செய்யறது உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். சரி, ரைட். இப்ப நாங்க இந்த கணக்கை தீர்க்கிறதுக்கான செய்ய வழிக்கு போவோம். இப்ப பாருங்க, என் காரணியின் 10 காரணி இதைத்தான் 2014 மடங்காக அமைய வேண்டும் சொல்லி சொல்றாங்க. ரைட்? அப்ப எங்களுக்கு எப்பயுமே ஒரு கணக்கு செய்யற நேரம் அதை வச்சு நம்ம தார தகவல்களை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு அமைக்கிறதுக்கான அந்த தகுதி எங்களுக்கு இருக்கும், அந்த திறமைகளுக்கு இருக்கும். எங்களுக்கு ஒரு தரவுகளை தந்து கொண்டு போறாங்க ஒரு கணக்குலன்னு சொல்லி சொன்னா அந்த கணக்குல
நாங்கள் அதை வச்சுக்கணும், அவங்க தார தகவல்களை வச்சுக்கணும், ஒரு சமன்பாட்டு அமைப்பு ஒன்று நாங்கள் உருவாக்கணும். இப்போ நாங்கள் ஒரு சமன்பாட்டு வடிவத்தை உருவாக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருந்து நாங்கள் அந்த கணக்கை தீர்த்து கொண்டு போகிறது எங்களுக்கு எப்பயுமே இலகுவாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இங்கே இவங்க சொல்றது என்ன, 10 காரணி என்னத்துக்கு சமனாக இருக்கணுமா, 2016 மடங்கு ஒன்றிற்கு சமனாக இருக்கணும். இந்த பெறுமதி 2016 ஒரு மடங்கிற்கு சமனாக இருக்கணும். என்ன அர்த்தம், இந்த 2016 ஒரு எண்ணால பெருக்கப்படுமாக இருந்தா அந்த அந்த தொகை இதற்கு சமனாக இருக்கணும். இதானே மடங்கு. இப்ப 2012 மடங்குன்னு சொல்லி என்ன அர்த்தம், 2016 2ஆல பெருக்கினீங்கன்னு சொல்லினா என்ன தொகை வருமோ அது வந்து 2016 2 மடங்கு. 2016 3 மடங்குண்டா 2016 நீங்க 3ஆல பெருக்கினீங்கன்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு அந்த பெருமானம் வரும். 2016 20 மடங்குன்னு சொல்லிங்கன்னா இந்த கேக்கு பதிலாக நீங்க 20 போட்டு பெருக்கி விட்டீங்கன்னு சொல்லிங்கன்னா வாரை தொகை 2016 20 மடங்கான பெருமானமாக இருக்கும். ஆகவே இந்த 2016 ஒரு மடங்கு அதுதான் இந்த பெருமதி என்று சொல்லிக்கலாம். இந்த பிரிச்சுவார் இந்த பெருமதி என்று சொல்லிக்கலாம். இதை நாங்கள் எதுக்கு சமப்படுத்தலாம், 2016 ஏதோ ஒரு முழு எண்ணாக, இந்த கே வந்து ஒரு முழு எண்ணாக இருக்கும். இந்த ஒரு முழு எண்ணால நீங்க பெருக்கி வார தொகை இந்த பெருமதிக்கு சமனாக இருந்துச்சுன்னு சொல்லிங்கன்னா இது எதுவும் இந்த கே எடுக்கக்கூடிய பெருமானம் எதுவோ அதுதான் இந்த 2016 மடங்காக இருக்கும். சரியா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு தகவல்ல, 2016 மடங்காகுமாறு எண்ணின் ஆக குறைந்த முழு எண் பெருமானம் யாது? இந்த எண் எடுக்கக்கூடிய குறைந்த மிக குறைவான முழு எண் பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட்? அப்ப நாங்க இதை ஒரு சமன்பாடாக நாங்க உருவாக்கிட்டு இதுல இருந்து இந்த கணக்கை நாங்க தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு போகிறோம். ரைட்? சரி, இப்ப நாங்க இதை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ள போறோம். என்னன்னு சொல்லிட்டோம்னா, இந்த 2016 இந்த பெருக்கி வர இதுவும் வந்து ஒரு முழுவன் பெருமானமாக இருக்கணும். இதுவும் வந்து ஒரு முழுவன் பெருமானமாக இருக்கணும். இது ஒரு முழுவன் பெருமானமாக இருக்கணும் சொல்லிட்டோம்னா இந்த 10 காரணியத்தை விட எண்ணின் காரணியம் பெரிதாக இருக்கும். பெரிதாக இருந்தா தான் இதால பெருக்கி வார நேரம் அது வந்து எங்களுக்கு முழுவனாக வரும். இப்ப 4/2 சொல்லிட்டோம்னா எங்களுக்கு விட வந்து 2, இது ஒரு முழுவன். மேலுக்கு பெரிதாகவும் எங்களுக்கு கீழுக்கு சிறிதாகவும் வார நேரம் எங்களுக்கு அதுல முழுவன் பெருமானம் எங்களுக்கு எங்களுக்கு விட வந்து ஒரு முழுவெண்ணாக அமையும். மேலுக்கு சிறியகள் கீழுக்கு பெரிய எண்ணு சொல்லிட்டோம்னா இது எங்களுக்கு முழுவெண்ணாக வராது. இது 0.5 அரை 0.5 என்ற பெருமதியோட வரும். அப்ப இது வந்து ஒரு முழுவெண் அல்ல. ஏன்னா அப்ப எங்களுக்கு மேலுக்கு பெரிய எண்ணும் மேலுக்கு சிறிய எண்ணும் கீழுக்கு பெரிய எண்ணும் வந்து அது வந்து முழுவெண்ணாக வராது. அப்ப கீழுக்கு வரக்கூடிய எண்ணையும் விட எங்களுக்கு மேலுக்கு இருக்கிற எண் வந்து பெரிய எண்ணாக இருக்கிற பட்சத்துல தான் எங்களோட இந்த விடையும் இப்ப இவங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு முழுவெண்ணாக இருக்கும். எனவே இந்த எண் காரணியத்தினுடைய பெருமதி நிச்சயமாக 10 காரணியத்தை விட பெரிதாக இருக்கலாம். இது எங்களுக்கு தெரியல முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன, இந்த எண்ணின் காரணியம் 10 காரணியத்தால் வகுபடக்கூடியதாக இருக்கணும். எண்ணின் காரணியம் 10 காரணியத்தால் வகுபட்டால் தான் இங்க வாரது எங்களுக்கு முழுவெண்ணாக இருக்கும். இப்ப 3/2 என்று சொல்லி சொன்னா இங்க வர விட வந்து எங்களுக்கு ஒரு முழுவெண்ணாக இருக்கு. பெரிய எண்ணாக மேலுக்கு பெரிய எண்ணாக இருந்தாலும் கூட அது வந்து எங்களுக்கு ஒரு முழுவெண்ணாக இருக்காது. ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த 3 வந்து 2ஆல முழுமையாக வகுப்படாது. அதனால இது இப்படி அமைஞ்சிட்டேன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அது வந்து முழுவெண்ணாக அதுல பெருமதி எங்களுக்கு கிடைக்காது. அப்ப இங்க என்ன நடக்கணும், இந்த எண் காரணியம் வந்து 10 காரணியத்தால வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்க வேணும். இருந்தால் தான் இது வந்து ஒரு முழு எண்ணாக இந்த தொகுதி வந்து எங்களுக்கு முழுவெண்ணாக வரும். இது முழுவெண்ணாக வந்தால் தான் இந்த எண்ணும் இந்த எண்ணினுடைய பெருக்கவும் எங்களுக்கு முழுவெண்ணாக கிடைக்கும். ரைட்? இது எங்களுக்கு 2. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு காரணியம் சொல்லி என்ன நடக்குது, எங்களுக்கு அடுத்து வார எண்கள் அது குறைந்து கொண்டு 1 வரைக்குமான அடுத்து வார எண்களால ஒன்றுடன் ஒன்று பெருக்கப்பட வேண்டும். ரைட்? 10 காரணியம் எங்களுக்கு ஓரளவு காணலாம். 10 பிறகு 9 தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1 அப்படி வந்து அதுல கூட்டுத்தொகை வந்து எங்களுக்கு என்னவாக இருக்க போது இந்த 10 காரணியமாக எங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த 10 காரணியம் இதுக்குள்ள அடங்கு தனைவன், இந்த எண்ணின் காரணியத்துக்குள்ள எங்களுக்கு அடங்கு தனைவன்.
அப்ப இதுக்கு வர அவ்வளவு பெருக்கப்படக்கூடிய எண்களும் மேலுக்கு வரக்கூடிய இந்த எண்ணின் காரணியத்துல அடங்கி போயிடும். அப்ப மிகுதியாக இந்த எண்ணும் எங்களுக்கு வகுப்பட்டு போச்சு சொன்னா மிகுதியாக இதுல என்ன வரப்போகுது எங்களுக்கு இந்த எண்ணின் காரணியத்துல n -1 இது இப்படியே போய் 11ஓட இது முடிஞ்சது. இதனுடைய தீர்வு இந்த 11ஓட எங்களுக்கு முடிஞ்சது. ஏன் இதுக்கு பிறகு வந்த அத்தனை எண்களும் இந்த எண்களால வகுப்பட்டு போய் இந்த 10 காரணியத்தால் எங்களுக்கு வெட்டுப்படி இல்லாம போயிடும். இல்லாம போனா மிஞ்ச போறது எங்களுக்கு என்ன, இது மட்டும்தான் எங்களுக்கு மிஞ்ச போகுது. 11ஓட இது முடிஞ்சிடும். இதுக்கு பிறகு 10, 9, 8, 7 சொல்லி போகுது. அவ்வளவும் இதோட இல்லாம போயிடும். உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு காரணியத்தால இல்லாம போயிடும். அதனால இங்க மேலுக்கு எண்ணின் காரணியத்துல எஞ்சி இருக்கக்கூடியது இதுவாகத்தான் இருக்கும். இது எண்ணில தொடங்கி 11ல முடிய போகுது. இது சமன் என்னவா இருக்க போகுது 2016 தர கே வந்து ஒரு மாறிலி, அது வந்து ஒரு முழுகு. இது மாறாது, இதுல பெருமதி போய் மாறாது. நான் போட்டுக்கணும்னா இந்த பெருமதி மாறாது, ஆனால் அது வந்து ஒரு முழுவனாக இருக்கும். சரி, அதுக்கு தான் நாங்கள் பொதுவாக ஒரு ஆங்கில எழுத்த பாவிச்சு நாங்கள் செய்யறாங்க. நான் இங்கே கீழே பாவிச்சுட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கு இங்க எங்களுக்கு தேவையானது இந்த எண்ணினுடைய பெருமதி என்னதான் எங்களுக்கு தேவை. அதைத்தானே அவங்க கேட்கிறாங்க. எண்ணின் ஆக குறைந்த முழுவன் பெருமானம் யாருன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப இந்த எண் எடுக்கக்கூடிய மிகச்சிறிய பெருமானம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ரைட்? அப்ப இந்த சமன்பாடுல இருந்து நாங்க எப்படி இந்த எண்ணை கண்டுகொள்ளலாம்னு சொல்லி இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு தெரியாத கனிமங்கள் 2 இருக்கு. ஒன்று எண், அடுத்தது இந்த கே என்றாலும் என்னன்னு தெரியாது எங்களுக்கு, அதுல பெருமதியும் தெரியாது. என்னென்றாலும் எங்களுக்கு பெருமதி தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த எண்ணையும் கேயையும் ஒன்றுக்கொன்று சமனாக்கிட்டீங்கன்னா, எண்ணையும் கேயையும் ஒன்றுக்கொண்டு சமனாக்கிட்டீங்கன்னு சொல்லினா இந்த ரெண்டுமே ஒரே எண் பெருமானத்தை எடுக்கும். அதன் மூலமாக நாங்க இந்த சமன்பாட்டை தீர்த்து கொள்ளலாம். சரியா? இந்த எண்ணும் இந்த கேயும் எங்களுக்கு ஒன்றுக்கொண்டு சமன் என்ற நிலையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த எண் எதுவோ அதுதான் இந்த கே எடுக்கக்கூடிய பெருமானம் எதுவோ அதுதான் இந்த எண்ணுக்குரிய பெருமானமாகவும் உங்களுக்கு இருக்கு. இது வாங்கிட்டு உங்களுக்கு ஏன்னா இப்ப இந்த சமன்பாட்டில் எங்களுக்கு தெரியாத கனிமங்கள் 2 இருக்கு. ஒன்று எண், அடுத்தது கே. 2 வந்தாங்க. இப்போ ஒன்று மட்டுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தீர்த்து கொண்டு போற நேரம் உங்களுக்கு இலகுவாக அந்த தெரியாத கனிமத்தினுடைய பெருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக அந்த முடிவுல எங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். ஆனா இங்க 2 இருக்கிறதுனால நாங்க என்ன செய்யலாம், இந்த 2ஐயும் ஒன்று கொண்டு சமனாக்கி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த பெருமதி எங்களுக்கு இடையில கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதையும் சமனாக்க வேணும்னு சொல்லிச்சுன்னா நாங்க என்ன செய்வோம், இந்த 2016ஐயும் இந்த எண்ணை தொடர்ந்து வர இந்த கோவையையும் சமனாக்க வரும். இதுக்கு இது சமனா இதுவும் இல்லாம போகுது. எங்களுக்கு எண் சமன் கே என்று வந்து அது உங்களுக்கு இங்க உதாரணமாக இது 2016 சொல்லுதுன்னா இதுக்கு இந்த வார இந்த 2016ஐயும் இதையும் நாங்கள் 2016 என்ற பெருமதியை கொண்டு வந்துட்டோம்னா இப்ப பாருங்க, எண் தர 2016 சமன் 2016 தர கே. என்ன நடக்கும், இந்த 2016 இந்த 2016 உங்களுக்கு இல்லாம போக எண் சமன் கே என்ற ஒரு நிலை வந்து அப்படித்தானே. இதுவும் ஒன்றுக்கொன்று சமனாக நேரம் எண் சமன் கே என்ற நிலைக்கு நாங்கள் வந்து சேர்ந்துடலாம். ரைட்? அப்ப நாங்க இப்ப என்ன செய்யணும், இந்த பகுதி இந்த எண்ணை தவிர்த்து வர இந்த பகுதியும் 2016 ஒன்றுக்கொன்று சமன் என்ற நிலைக்கு நாங்க கொண்டு வந்து சேர்ப்போம். ரைட்? அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி இப்ப பார்ப்போம். இதுக்குத்தான் எங்களுக்கு என்ன வேணும், இந்த 2016 காரணிகள் என்னன்னு சொல்லி தரும். 2016 காரணிகள் 2016 காரணிகளை பார்த்தோம்னா அது 2 தர 3 2 தர 7. இது 2016 காரணிகள். இது நாங்க என்னென்னு கண்டிருப்போம், 2016 மிகச்சிறிய எண்களின் மூலமாக பிரிக்க தொடங்கி முடிச்சிருக்கோம். என்ன 2 20 20 18 16 2
2 10 24 2 2 4 2 10 2 5 ரெண்டுகள் வந்திருக்கு 2 5 63 மூன்றாவது வகுப்பு 3 2 6 3 1 3 7 21 அப்போ 2 3க்கு 3 2 தடவை அங்கட விகுதியாக 7 இதான் இந்த 2016 காரணி 2 5 3 2 7 அப்ப இந்த காரணிகளுக்கு இங்க அளவாக இந்த காரணிகள் சமனாக இருக்க வேண்டும். இங்க பாருங்க 2 5 ரெண்டுகள் இங்க இருக்கு 2016 காரணிகளை பார்க்கணும் 5 ரெண்டுகளும் 2 3களும் ஒரு 7 இருக்கு. அப்ப நாங்க இந்த இந்த பெருமானம் எடுக்க இந்த பகுதி எடுக்கக்கூடிய பெருமானங்கள் என்னென்னு பார்ப்போம். இப்ப இதுல எங்களுக்கு இங்க 11ல முடிஞ்சிருக்கு 11 வந்து பாருங்க அது வந்து ஒரு பகவன் அதுக்கு காரணிகள் கிடையாது 11 மட்டும்தான் வகுப்பு அதுக்கு காரணிகள் கிடையாது ரைட். அடுத்தது பாக்குறோம் நாங்க இதுக்குள்ள 7 இருக்கு 7 வந்து அப்ப 7 காரணியாக வரக்கூடிய இந்த 11ஐ விட பெரிய எண் எது 7 காரணியா வரணும் அது 11ஐ விட பெரிதாக இருக்கணும் என்னவா இருக்கும் 14 பாருங்க 2 தர 7 14 காரணியை பார்த்தோம்னா 2 தர 7 அப்ப இங்க ஒரு 7 அப்ப இங்கால ஒரு 14 வந்திருக்குமாக இருந்தா அந்த 14 காரணிகள் 2 7 வருது அதனால இங்க இருக்கிற ஒரு 7 இந்த 7 இல்லாம போயிருக்கும் ரைட். அது இங்க இருக்கிற ஒரு 7 இந்த 14க்கு வரக்கூடிய ஒரு காரணி 7 இந்த காரணிகள்ல இருக்கிற 7 இல்லாம போயிருக்கும். இப்ப பாருங்க எங்களுக்கு 2 3கள் இருக்கு அப்ப காரணிகள்ல 2 3 வரக்கூடிய எண் இந்த 11ஐயும் விட பெரியது எது சொல்லி பார்த்தோம்னா 12 பாருங்க 2 தர 2 தர 3 இதான் 12னுடைய காரணி. அப்ப இங்க ஒரு 3 வந்துருக்கு ஆனா இங்க இதுல 2 3 இருக்கு அதனால இன்னொரு இடத்துலயும் உங்களுக்கு 3 வரும். அது எங்க வரும்னா நாங்க 15 பார்ப்போம் 15 பாத்தீங்கன்னா எவ்வளவு 3 தர 5 3 தர 5 தான் எங்களுக்கு 15. அப்ப இங்க ஒரு 3 வரப்போகுது இந்த 15ல ஒரு காரணி இருக்குது 3 அப்ப இந்த 3 இந்த 3 இல்லாம போயிடுச்சு அது இந்த 3இன் வர்க்கமும் இங்க இருக்கிற இந்த 2 3களும் ஒன்றுடன் ஒன்று இல்லாம போயிடும். இப்ப எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது 2 5 ரெண்டுகள் எங்களுக்கு தேவை. இப்ப பாருங்க 12ல 2 ரெண்டுகள் இருக்கு 1 2 இருக்கு 14ல ஒரு 2 இருக்கு 3 அப்ப இங்க 12 13 எடுக்க முடியாது ஏன்னு சொல்லினா 13 ஒரு பகாகன் அடுத்தது 14 15 3 அப்ப நாங்க அடுத்த ரெண்டுக்கு போவோம் 16 16னுடைய காரணிகளை பாருங்க 16னுடைய காரணிகளை பாத்தீங்கன்னா 8 16 4 8 2 4 4 முறை ரெண்டுகள் வரும் 2 4ஆம் அடுக்கு 16 அப்ப 16இன் காரணிகளை பார்த்தோம்னா 2 தர 2 தர 2 தர 4 ரெண்டுகள் வருது. அப்ப இதுல இருக்கிற இந்த 2 5 ரெண்டுகள் இல்லாம போகணும்னு சொல்லுங்கன்னா இங்க இருக்கிற ஒரு 2 இதுல இருக்கிற ஒரு 2 இங்கால இருக்கிற 2 இருக்குது அப்ப மொத்தமா 4 இதோட இங்க இருந்து ஒரு 2 நாங்க எடுக்க வேண்டியிருக்கோம். இந்த இங்க ஒரு 2 3 இங்க இருந்து 2 எடுக்க வேணும் நாங்க 5 ரெண்டுகள் இல்லாம போனா மிகுதி எண்கள் மிகும். அப்ப இந்த 2இன் 5ஆம் அடுக்கு இல்லாம செய்யறதுக்கு நாங்க 16 வரைக்கும் நாங்க எடுக்க வேண்டியிருக்கு 16 வரைக்கும் எடுத்து அதுல காரணிகளை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா தான் எங்களுக்கு இந்த பெருமானம் இல்லாம போகும் 2016க்குரிய காரணிகள் வந்து எங்களுக்கு சமப்படுத்தக்கூடிய மாதிரி இல்லாம போகும். அப்ப இதனுடைய காரணிகளை இல்லாம ஆக்குறதுக்கு எங்களுக்கு 12 13 14 15 16 வரையும் உங்களுக்கு போகும். அப்ப
இந்த கோவை எங்க இருந்து எங்களுக்கு தொடங்கி இருக்க வேணும்? 16ல இருந்து தொடங்கி இருக்க வேணும். இது வந்து இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்க 16 போட்டீங்கன்னா தானே என்ன நடக்கும்? 16 தர 15 தர 14 தர 13 தர 12 தர 11 வரும். அப்ப இந்த அமைப்பு இந்த கோவை வந்து எப்படி வந்துருக்கு? 16 15 14 13 12 11 வந்து இப்படி ஒரு அமைப்பு வந்தா தான் என்ன செய்யும்? எங்களுக்கு இந்த 2016ன்றது இல்லாம போயிடும். 2016ன்றது இல்லாம போகும். அப்ப 2016 எங்களுக்கு இல்லாம போயிடும். அது இங்கே சமப்படுத்தப்பட்டதுனால எங்களுக்கு எண் வந்து 16 என்ற பெருமானத்தை எடுத்தால்தான் இந்த எண் என்பது 16 எனும் பெருமானத்தை எடுத்தால்தான் எங்களுக்கு இந்த கோவைகள் வந்து ஒன்று டலியாகும், ஒன்று சமனாகும். அப்ப என்ன நடக்கும்? எங்களுக்கு இப்ப எண்ணுக்கு 16 என்று போறனால எண்ணும் கேயும் எங்களுக்கு 16க்கு 16 என்ற அப்ப எண் எடுக்கக்கூடிய பெருமானம் எங்களுக்கு என்னவாக இருக்கும்? 16 எண் எடுக்கக்கூடிய பெருமானம் 16. இதுதான் எங்களுக்கு எண் எடுக்கக்கூடிய மிக குறைந்த ஒரு முழுவன் பெருமானமாக இருக்கும். அப்ப எண்ணின் பெருமானம் 16 சொல்லி சொன்னா எங்களுக்கு சரி. அப்ப விட வந்து பி. சரியா? இது உங்களுக்கு முதலா பாக்குறீங்கன்னு சொல்லிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பத்தை தரலாம். இந்த என்ன இந்த கோவம் வருது, இந்த தீர்வு வருது என்றதுல ஒரு கோவம்னு வரலாம். நீங்க அதை திரும்ப திரும்ப பார்த்து அதை வந்து விளங்கி கொடுங்க. விளங்கி கொண்ட உடனே உங்களுக்கு இந்த இந்த விளக்கம், அதாவது இந்த காரணியம் சம்பந்தமானதும் காரணிகள் சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு ஒழுங்காக கிடைச்சிட்டேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த தீர்வுல எந்த விதமான ஒரு குழப்பமும் இருக்காது. அப்ப நீங்க நேரடியாக நீங்க என்ன செய்யுங்க? இந்த கணக்கை திரும்ப வாசிங்க. திரும்ப வாசிச்சு இந்த பயிற்சியை நீங்க பார்த்து செய்யுங்க. அதுக்கு பிறகு பார்க்காம செய்யுங்க. அதுக்கு பிறகு விளங்கி செய்யுங்க. ஆனா திரும்ப திரும்ப செய்யுங்க. தொடர்ச்சியாக செய்யறதன் மூலமாக இந்த தீர்வு முறை வந்து உங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கு அவசியமான விஷயம் என்ன? எங்களுக்கு இந்த காரணியத்தை பற்றிய அறிவு அது ஏற்கனவே எங்களுக்கு இருக்கு. அடுத்தது காரணிகள் என்றால் என்ன என்ற அறிவு அதை பற்றியும் நாங்கள் ஓரளவான விளக்கத்தை நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். இந்த ரெண்டையும் பயன்படுத்தினா நாங்கள் இதை தீர்வுக்கு வரலாம். இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. பிள்ளைய திரும்ப திரும்ப பாருங்க, பார்த்து அந்த கணக்கை நீங்கள் செய்து பாருங்க. உங்களோட கொப்பியில் எடுத்து நீங்கள் பார்த்து செய்தாலும் பரவாயில்லை. இதை பார்த்து செய்யுங்க. அதுக்கு பிறகு இதை பார்க்காம செய்யுங்க. என்னென்னு நாங்கள் தீர்த்திருக்கோமோ அந்த படிமுறைகளை பார்க்காம செய்யுங்க. அதுக்கு பிறகு அதை உங்களுக்கு விளங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது இப்படித்தான் இந்த படிமுறைகள் வருதுன்றது விளங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பிறகு மேற்கொண்டு நீங்க பார்க்காம இந்த கணக்கை வாசிக்கிட்டு திரும்பவும் நீங்க இந்த கேள்வியை செய்து பாருங்க. உங்களுக்கு இந்த பூரணமான விளக்கம் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய மாதிரி. அடுத்த கேள்வி கவனிங்க. ஒரு உருவம் ஒன்று தந்திருக்காங்க. தரப்பட்ட உருவின் எல்லா பகுதிகளும் 4 கோடுகளால் எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லா பகுதிகளுமே 4 கோடுகளால் எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லா அடைக்கப்பட்ட பகுதிகளும் சதுர வடிவமுடையவை. இங்க நாங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? எல்லா அடைக்கப்பட்ட பகுதிகளும் எங்களுக்கு சதுர வடிவம் தான். சரி கவனிங்க. எல்லா அடைக்கப்பட்ட பகுதிகளும் எங்களுக்கு சதுர வடிவம் முடியும். இது எங்களுக்கு ஒரு முக்கியமான சொல், சதுர வடிவம். ரைட். நிலற்றிய பகுதியின் பரப்பு நிலற்றாத பகுதியின் பரப்பு எனும் விகிதம் என்ன? என்ன கேட்கிறாங்க? நிலற்றிய பகுதியின் பரப்பு நிலற்றாத பகுதியின் பரப்பு. நிலற்றாத பகுதியின் பரப்பு எனும் விகிதம் எவ்வளவு என்றதான் எங்களுக்கு கேள்வி. ரைட். இப்ப பாருங்க, எங்களுக்கு இது ஒரு பெரிய சதுரம்,
அதுக்குள்ள பிரிக்கப்பட்டிருக்கு, சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது அதுக்குள்ளேயும் எங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த விகிதம் கேட்கறதுனால நாங்க என்ன செய்ய போறோம், இந்த பெரிய முழு சதுரத்துக்குள்ள இந்த சிறிய சதுரங்கள், இவ்வாறான சிறிய சதுரங்கள் மொத்தம் எத்தனை இருக்கலாம்ன்றதை நாங்க பார்ப்போம். ரைட்? இப்ப பாருங்க, இந்த பெரிய சதுரம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 4 சதுரங்களுமே ஒன்றுக்கொன்று சமனானவை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சதுரம் மேலும் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற இந்த 4 சதுரங்களும் ஒன்றுக்கொன்று சமனானவை. இந்த சதுரத்துக்கு உள்ள இருக்கிற சதுரங்கள் மேலும் 4 பகுதிகளாக எங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள இருக்கிற சதுரங்கள் ஒன்றுக்கொன்று சமனானவையாக இருக்கு. அப்ப மொத்தமா எங்களுக்கு எத்தனை இந்த சிறிய சதுரங்கள் இருக்கு, ஒரு பெட்டிக்குள்ள 4 இருக்கு. அதனால இந்த பெரிய பெட்டிக்குள்ள எத்தனை இருக்கும், 16 இருக்கும். இதுக்குள்ள 4, இதுக்குள்ள 4, இதுக்குள்ள 4, இதுக்குள்ள 4. அப்ப மொத்தமாக நாங்க 16 சிறிய சதுரங்கள் இந்த ஒரு பெட்டிக்குள்ள இருக்கும். ஒரு பெட்டிக்குள்ள சிறிய சதுரங்கள் 16 இருக்குன்னு சொல்லிங்கன்னா இந்த பெரிய சதுரத்துக்குள்ள மொத்தமாக எத்தனை இருக்கலாம், 64 சதுரங்கள் இருக்கும். ஒன்றுக்குள்ள 16, இதுக்குள்ள 16, 16 16 32, 32 32 64. அப்ப மொத்தமாக எங்களுக்கு இதுக்குள்ள 64 இந்த சிறிய சதுரங்கள் இருக்கு. இது மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை. ஆனா எங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி என்ன, நிலற்றிய பகுதியின் பரப்புக்கும் நிலற்றாத பகுதியின் பரப்புக்கும் இடையிலான விகிதம் எவ்வளவுன்னு தான் எங்களுக்கு கேட்கிறாங்க. அப்ப இங்க நிலற்றிய சதுரங்களோட எண்ணிக்கை என்ன என்றதை காணுவோம். நிலற்றிய சதுரங்களோட எண்ணிக்கை, நிலற்றிய சதுரங்களின் எண்ணிக்கை. ரைட்? அப்ப இதுக்குள்ள 2 இருக்கு, இதுக்குள்ள அப்ப இத மாதிரி 4 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்ப 4ம் 2ம் 6. இதுக்குள்ள இத மாதிரி 16 சதுரங்கள் இருந்திருக்கு. அது 16 முழுமையாக நிலற்றப்பட்டிருக்கு. அப்ப 16ம் 6ம் எங்களுக்கு 22. அப்ப நிலற்றிய சதுரங்களோட எண்ணிக்கை எங்களுக்கு எவ்வளவு, 22. நிலற்றாத சதுரங்களோட எண்ணிக்கை, நிலற்றாத சதுரங்களோட எண்ணிக்கையை பார்ப்போம். இதுக்குள்ள சிறிய சதுரங்கள் மொத்தமாக 16 இருந்திருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளேயும் சிறிய சதுரங்கள் எங்களுக்கு 16 இருந்திருக்கும். 16 16 32. இங்க 4 இருக்குது, இதுக்குள்ள 4 இருந்திருக்கும். இதுக்குள்ள 4, இதுக்குள்ள 4 இருந்திருக்கும். 8, 4 4 8 எங்களுக்கு ஏற்கனவே 32, 32 மட்டும் 40. இதுல 2 42. இதுதானே 16 16 32, 32 மட்டும் 40, 40 42. அப்ப நிலற்றிய சதுரங்களோட எண்ணிக்கை 22, நிலற்றப்படாத சதுரங்களோட எண்ணிக்கை 42. அப்ப இங்க கேட்டிருக்கிறது நிலற்றிய பகுதியின் பரப்புக்கும் நிலற்றப்படாத பகுதியின் பரப்புக்கும். இந்த பரப்பு என்றது உங்களோட ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்காக தந்த வேர்டு. அதனால அதை பற்றி நாங்க பெருசா கணக்கெடுக்க தேவையில்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா இங்க சதுரங்களோட எண்ணிக்கை தந்தாலே அது பரப்புகளுக்கு சமனாகத்தான் இருக்க போகுது. ரைட்? அப்ப நாங்க இங்க முக்கியமாக காண வேண்டியது சதுரங்களோட எண்ணிக்கையை தான் நாங்க காண போறோம். அப்ப இங்க நிலற்றப்பட்ட பகுதி 22, நிலற்றப்படாது 24. அப்ப 42. அப்ப இந்த இரண்டுக்குமான விகிதம் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது, 22க்கு 42. இதை இப்படியே கொடுக்கலாமா, நாங்க இதை சுருக்கலாம். 22 42 நாங்க சுருக்கலாம். எத்தனையால சுருக்கலாம், 2ஆல சுருக்க முடியும். ஈர் 11 22, ஈர் 21 42. ரைட்? 2ஆல நாங்க 2 பக்கம் சுருக்கணும்னு சொல்லிங்கன்னா ஈர் 11 22 வரும். 42 2ஆல சுருக்கணும்னா 21 வரும். அப்ப எங்களுக்கு இந்த விகிதம் எப்படி வரப்போகுது, 11க்கு 21. இங்க இருக்கு 11க்கு 21. ரைட்? அப்ப நாங்க இங்க தந்திருக்கிற முக்கியமான வேர்டை கவனிக்க போறோம். இது எல்லாமே சதுரங்கள். அதனாலதான் நாங்க இதை நாங்க மேலும் பிரிச்சு எத்தனை மொத்த சதுரங்கள் இருக்குன்னு காணக்கூடியதாக இருந்தது. இது சதுரம் என்று அவங்களே தெளிவாக எங்களுக்கு கேள்வியில தந்திருக்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி நிலற்றிய பகுதியின் பரப்புக்கும் நிலற்றப்படாத பகுதியின் பரப்புக்கும் தான் எங்களுக்கு விகிதம் கேட்கிறாங்க. அதனால நாங்க இதுக்குள்ள என்ன செய்யணும், இந்த சதுரங்கள் மொத்தமாக எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது
நாங்கள் சாதாரணமான முதல் உங்களுக்கு பேசிக் ஐடியாவுக்காக நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு நிலற்றப்பட்ட பகுதியில சதுரங்கள எண்ணிக்கையை நாங்கள் காண போறோம். நிலற்றப்படாத சதுரங்கள எண்ணிக்கையை நாங்கள் காண போறோம். ரெண்டுக்குமான விகிதங்களை கண்டு நாங்கள் அதை சுருக்கி விடுற நேரம் எங்களுக்கு 11 21 என்ற விட